மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் திட்டங்களால் தான் இந்தியாவிற்கே தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளது. கோவையில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழகம் முழுவதும் 24 கூடுதல் எஸ்பிக்களுக்கு மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்களாக பதவி உயர்வு. தமிழக அரசு உத்தரவு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதல்வராக பொறுப்பேற்பார். வரும் 19ஆம் தேதி பதவியேற்க வாய்ப்பு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் தகவல். கேரளாவில் மூணாறு மற்றும் வயநாடு பகுதிகளில் மீண்டும் நில அதிர்வு. பொதுமக்கள் கடும் அச்சம். கடந்த 17 மாதங்களாக திஹார் சிறையில் இருந்த டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் அவரது கட்சியினர் கொண்டாட்டம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இருந்து நிரபராதியாக வருவார் என நம்பிக்கை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படத்தை மாற்றினார் பிரதமர் மோடி. மூவர்ண கொடியை வெகுஜன இயக்கமாக மாற்றுவோம் என சமூக வலைதளத்தில் பிரதமர் அழைப்பு. டெல்லியில் ISIS தீவிரவாதி மிஸ்வான் காவல்துறையினரால் கைது. தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் முட்டுக்கட்டை போடுவதை ஆளுநர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். ஹாக்கி போட்டிகளுக்கு அதிக ஆதரவு கொடுங்கள். வெண்கல பதக்கத்தை இந்தியா வென்ற நிலையில் கேப்டன் ஹர்மன்பிரீத் உருக்கமான வேண்டுகோள்.